கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த புதிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் காருண்ய நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறது, கட்டி எழுப்புகிறது, நம்மை மேம்படுத்துகிறது. இந்த சத்திய வார்த்தைகளை கொண்டு நாம் அனுதினமும் போஷிக்கப்படும் போது நம் பலமுள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய், ஆவியிலும் ஆத்துமாவிலும் செழிப்புள்ளவர்களாய் வாழ முடியும். இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தியானிக்கும்படியாக தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற அந்த மெய்யான என்ற வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம். மெய்யான தேவனை குறித்து பார்த்தோம், மெய்யான போஜனத்தை பார்த்தோம், மெய்யான ஒளியை பார்த்தோம். இந்த நாளிலே மெய்யான நீதியை குறித்து நாம் தியானிக்கலாம். மெய்யான நீதி என்பது என்ன? எப்படி நாம் நீதியை பெற்றுக்கொள்கிறோம்? எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதுனால, மெய்யான நீதியை நாம் பெற்றுக்கொண்டதுனால நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றெல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தியானிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எடுப்போம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதுக்கு முந்தைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி. அப்போ நம்ம ஒரு புது ஆவியை பெற்று ஒரு புது பிறப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இதுக்கு முந்தி நம்ம எப்படி இருந்தோம்? 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். இப்படிதான் நம்ம இருந்தோம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனா நம்ம இருந்தோம். இப்போ கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதான ஆவியை நாம் ஏற்றுக்கொண்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த நாளில இந்த மெய்யான நீதியில தரிக்கப்படுதல்னா என்ன? எப்படி இந்த மெய்யான நீதியை நம்ம தரித்து கொள்வது? புதிய மெய்யான நீதியை தரித்து கொள்வது என்ன? முதல்ல பழைய மனுஷன் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு நம்ம ஆதி ஆகமத்துல இருந்து ஏவாள்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சா தெரியும். அந்த பழத்தை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி விலக்கி இருந்த அந்த பழத்தை ஏவாள் கண்டு அதை இச்சித்து, அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமா இருக்குன்னு சொல்லி அந்த கனியை இச்சித்து அதை உட்கொண்டதுனால, அதை சாப்பிட்டதுனால அந்த இச்சையினால வந்த அந்த பாவம், தேவன் விலக்கின கனியை அவங்க சாப்பிட்டது, இந்த பாவமானது முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டது. பாருங்க, நம்ம எந்த விதத்திலும் அவங்க சாப்பிட்ட பழத்துல பங்கெடுக்கல, அவங்க செஞ்ச பாவத்துல உடன்படல. ஆனா என்னைக்கு அந்த பழம், அவங்க தேவன் விலக்கின அந்த கனி அவங்க புசிச்சாங்களோ அன்னைக்கு பாவம் அப்படிங்கிறது ஒண்ணு உலகத்துல பிரவேசிச்சுட்டு பாத்தீங்களா? அப்போ தேவனுடைய மகிமை அவங்கள விட்டு விலகி போயிட்டுல, அவங்க நிர்வாணிகளா உணர்ந்தாங்கல்ல. அப்போ அந்த முந்தின நடக்கைக்குரிய அந்த மோசம் போக்குற அந்த பாவ இச்சைகள்னால, மோசம் போக்குற இச்சைகள்னால அவங்க கெட்டு போனாங்க. அப்போ கெட்டு போறதுனா என்ன? அவங்களுடைய ஏற்கனவே தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி, தேவனுடைய கேரக்டர் படி உருவாக்கப்பட்ட அவர்களுடைய தன்மை, அவங்களுடைய சாயல் எல்லாமே கெட்டு போச்சு. அப்போ கெட்டு போய் அந்த கெட்டு போன அந்த நிலைமையதான் பழைய மனுஷன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம தேவனுடைய லெவல்ல நம்ம உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய நிறைவுல, தேவனுடைய அன்புல, தேவனுடைய பரிசுத்தத்துல, தேவனுடைய நீதியில, தேவனுடைய ஒழுங்குல, தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்துல, தேவனுடைய நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துல, தேவனுடைய செழிப்புல, தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட விதத்துல நாம் உருவாக்கப்பட்டவர்கள். ஆனா அன்னைக்கு அந்த மோசம் போக்குற இச்சை ஒண்ணு உள்ள வந்துச்சு பாத்தீங்களா? அன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமா? அன்னைக்கு நம்ம பழைய மனுஷன் ஆகிறோம். இப்போ எப்படி இந்த மெய்யான நீதி நமக்கு வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள மனுஷனா வர்றார். ஏற்கனவே அவர் அன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய மீறுதல்ல இருந்து, அவங்க தன்னை விட்டு பிரிஞ்சு போன நிலைமையில இருந்து அவங்கள தன்கிட்ட கூட்டி சேர்க்கும்படியா அன்னைக்கு
ஒரு மிருகத்தை பலியின் மூலமாக ஒரு தோல் உடைய உண்டு பண்ணி அவர்களை தம்மண்டையில இழுக்கிறார், அழைக்கிறார். பரவாயில்ல, தப்பு செஞ்சுட்ட, பரவாயில்ல, ஆனாலும் என்னிடத்துல உனக்கு அடைக்கலம் உண்டு, சகாயம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பலியினால, ஒரு இரத்தத்தினால அவங்க செஞ்ச அந்த பாவத்துக்கு அந்த நேரத்துக்கு அவர் தன்னை விட்டு பிரிந்து போகிற அந்த நிலைமையில இருந்து, ஏற்கனவே தேவதூதர்களுடைய தலைவன் அந்த ஆராதிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, அந்த லூசிபர், அவன் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தினபடினாலே அவன் தன்னுடைய மகிமை இழந்து போனான். அவன் பூமியில தள்ளப்பட்டான். அப்போ அப்படி தள்ளப்பட்டவனுக்கு நித்திய நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, நித்திய ஆக்கினே அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டது. ஆனா தேவன் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய கேரக்டர் படி, தம்முடைய குணாதிசயம், அதாவது தம்முடைய தன்மையின்படி உருவாக்கின இந்த மனு குலத்தை மிஸ் பண்ண விரும்பல. பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணாரு, ஒரு பலியை உண்டு பண்ணாரு. மறுபடியும் அவனை தன்னோடு சேர்த்து கொள்றார், அணைத்து கொள்றார். ஒருவேளை அவங்க தோட்டத்தை விட்டு துரத்தப்படலாம். அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்படுதல் கூட மறுபடியும் அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு பாவ சரீரத்திலேயே தொடர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். பாவத்திற்கான நிரந்தர பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அந்த பாவ நிவாரண பலியை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஜீவ விருட்சத்துல நம்ம ஜீவனுக்குள்ள பங்கெடுக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். அதனால அவங்க தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பு என்றைக்கும் மாறாதது. இப்போ பழைய மனுஷனா நம்ம மாறிட்டோம், தேவனுடைய சாயலை இழந்துட்டோம், பிசாசின் சாயலுக்குள்ள போயிட்டோம், இச்சைக்குரிய சாயல் நம்மகிட்ட வந்துருச்சு, இச்சைக்குரிய தன்மைகள் எல்லாம் நம்ம கிட்ட வந்துருச்சு, கீழ்ப்படியாமை வந்துருச்சு, தேவனை நம்பல, தேவன் சொன்னதை நம்பல, அப்போ அவிசுவாசம் வந்துருச்சு, கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், இச்சை, இப்படிப்பட்ட மேட்டிமை, நானும் கடவுளை போல ஆனா என்ன, அந்த பிசாசு சொன்னபடி நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்னே, ஓ தேவர்களை போல இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கா, அது என்ன, அந்த அனுபவத்தை நான் பார்க்கணும். இப்படிப்பட்ட மேட்டிமைகள் இதெல்லாம் தான் பழைய மனுஷன் ஆயிடுச்சு. இப்போ பழைய மனுஷனுடைய சாயல்ல நம்ம இருக்கிறோம். அப்புறம் இந்த பழைய மனுஷனுடைய சாயல்ல இருந்து இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார், இந்த நாட்கள் நம்மள இருந்து என்ன காலங்களை அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்களை அதிகமாய் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இயேசு நமக்காக கல்வாரியிலே செய்தது என்ன, இயேசு நமக்காக பட்ட பாடுகள் என்ன, இயேசு நமக்காக மீட்டெடுத்த மீட்பின் அனுபவங்கள் என்ன, நமக்காக அவர் இந்த உலகத்துல மனு உருக்கொண்டு மனிதனாக வளர்ந்து தன்னை குறித்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி முடித்து மீண்டும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது உன்னதமான தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறாரே. இப்பொழுது அவர் அங்கே தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து அவர் செய்கிறது என்ன, அவர் மறுபடியும் வரப்போகிற காரியம் என்ன என்பதை குறித்ததான அதிகமாக அதை சிந்திக்கும்படியாக நம்ம இந்த லெந்து என்ன காலங்கள் நியமிக்கப்பட்டு அதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படிதான் நம்ம இன்னைக்கு இந்த மெய்யான நீதியை குறித்து தியானிக்கிறோம். இப்போ அன்னைக்கு தேவன் தம்முடைய நீதியின்படிதான் மனுஷனை உருவாக்கி இருந்தாரு. ஆனா என்னைக்கு நம்ம அந்த பாவத்துக்குள்ளானமோ அன்னைக்கு நம்ம எந்த பாவமும் செய்யாமலே, இன்னைக்கு வாழ்கிற இந்த ஜெனரேஷன் நம்ம எந்த பாவமும் செய்யாமலே அன்றைக்கு ஆதாம் செய்த பாவ சாயல்ல இணைக்கப்பட்டுட்டோம், பாவ மாம்சத்துல இணைக்கப்பட்டுட்டோம். அப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால உலகம் முழுசும் பாவம் வந்துச்சு. இப்ப இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தான் குமாரனாக இந்த உலகத்துல பாடுகள் பட்டு அவர் தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நமக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கிறார். இப்போ நம்ம இதற்காக எதுவும் செய்யாமலே அன்னைக்கு ஆதாம் செஞ்ச பாவத்துல நம்ம பங்கெடுக்காமலே பாவிகள் ஆக்கப்பட்டோமோ அதுபடி அதே மாதிரி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த நீதியில நாம எதுவும் செய்யாமலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதுதான் இந்த வேதாகமம் கூறுகிற நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான மாறாத சத்தியமா இருக்கிறது. ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே பாவிகள் ஆக்கப்பட்டது போல இந்த இயேசு கிறிஸ்து என்னும் தேவகுமாரன் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாவ சாயல் ஆக்கப்பட்ட நாம் இப்பொழுது அப்படியே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அநீதிக்குட்படுத்தப்பட்ட நாம் இப்பொழுது அப்படியே உட்படுத்தப்படுகிறோம். அப்படி ரிவர்ஸ் ஆகுது, அப்படியே தலைகீழா எல்லாம் மாற்றம் ஆகுது. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணமும் கல்வாரி ரத்தமும் இந்த மாற்றத்தை, இந்த தலைகீழ் மாற்றத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. உலகத்தின் வரலாற்றையே இரண்டாக பிரித்த இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம்
இன்றைக்கு நம்மை மெய்யான நீதிக்குள் ஆக்கி இருக்கிறது. இதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் வாழ்ந்தால் மாத்திரமே இந்த மெய்யான சத்தியத்திற்குள்ள நம்ம வாழ முடியும், மெய்யான சத்தியத்திற்குள்ள நம்ம வளர முடியும். புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பாவி ஆக்கப்பட்டது போல இன்னைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவி ஆக்கப்பட்ட காலத்துல எப்படி இருந்தோம்? அதுதான் அந்த முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுல கெட்டு போகிறவர்களா இருந்தோம். கெட்டு போகிறவர்கள்னா எப்படி இருந்திருப்போம்? நம்ம மேல இச்சைகள் இருக்கு, பொறாமை, இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறதுன்னு சொல்லி கலாத்தியர் 5 ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதுல இருக்கிற அத்தனையும் நம்ம மேல இருக்கு. நம்ம பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்குறோம். நம்ம மேல ஒரு என்ன சொல்றது, அடிமைத்தனம், ஒரு நுகம் இருக்கு, பாண்டேஜ். நம்ம சங்கிலிகளினால பாவத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது தான் பாவ மனுஷன் அல்லது பழைய மனுஷன். நமக்குள்ள பாவம், கோபம், இச்சைகள், கள்ளம், கபடு, பொறாமை, பயங்கள், நிறைய தப்பு செய்யும்போதுதான் விடவிடன்னு வரும். ரொம்ப பயத்துல நம்ம நடுங்குவோம் ஏதாவது தப்பு செய்யும் பொழுதுதான். அப்போ நிறைய விதமான தவறுகள் நமக்குள்ள கிடக்கு. இதெல்லாம் அழுக்கான கந்தை. இதெல்லாம் தான் பழைய மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷன், பழைய வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், கிழிஞ்ச வஸ்திரம், இதெல்லாம் குறிப்பிடுறது பாவங்கள், இச்சைகள், சரீர சம்பந்தமான அல்லது மனசு சம்பந்தமான வேண்டாத காரியங்கள், குழப்பங்கள். இதெல்லாம் தான் கரை போன்றது, நம்மை கரைப்படுத்துகிறது. நம்முடைய சிந்தனைகள்ல, நம்முடைய செயல்கள்ல நம்ம கரைப்படுத்துகிற இதெல்லாம் பழைய மனுஷன். இப்போ இத ஒரு சாக்கு உடை போல நம்ம மேல இருக்குது. நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறோம், அருவருப்புகளுக்குள்ள இருக்கிறோம். பாவத்தினால மறைமுகமான அல்லது வெளிப்படையான ஏதோ ஒரு பாவம் நம்மை அடிமைப்படுத்தி, குடியா இருக்கலாம், வெறியா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், களவுகள், பொய், அசுத்தம், ஏதோ காமவிகார, விக்கிரகாராதனை, ஏதோ ஒன்று, பொருளாசை, பணாசை, இது எல்லாமே இந்த பழைய மனுஷன் தான். இதெல்லாம் ஒரு சாக்கு ஆடை போல நம்ம மூடி இருக்கிறது. இந்த நேரத்துலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இந்த பாவ மனுஷன்ல இருந்து அல்லது பழைய மனுஷன்ல இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி, நம்மை மீட்டெடுக்கும்படி, நம்மை தம்மோடு அணைத்து கொள்ளும்படி அன்பின் வெளிப்பாடாக, ஜீவ பலியாக இந்த உலகத்துக்குள்ள வருகிறார். என்ன செய்தாரு? முழு மனுக்குலத்தின் பாவங்களையும் தன்மேல சுமர பண்ணி, தன்மேல ஏற்றுக்கொண்டு, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டு, நாம் கொல்லப்பட வேண்டிய இடத்துல அவர் நம்மோடு நாமாக, அதாவது அவர் கொல்லப்படும் போது நம்மளுடைய பாவங்களும் நம்முடைய சாபங்களும் நாமும் அந்த இடத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்களும் எல்லாமே சிலுவையோடு இணைக்கப்படுதுதான். அப்போ அப்படி ஒரு மரணத்திற்குள்ளாக தன்னை அவர் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து மரித்தது நிமித்தமாக எல்லா பாவங்களையும் பகிஷ்கரித்து எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுதலையாக்கி மீட்டுக்கொண்டு மகிமையோடு அவர் உயிர்த்தெழுந்தார். இப்போ நம்ம புதிய வஸ்திரத்தை பார்க்கிறோம். இப்போ நம்ம இருளில இருந்து வெளிச்சத்துக்குள்ள வர்றோம், பாவத்துல இருந்து பரிசுத்தத்துக்குள்ள வரும். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வஸ்திரத்தை தராரு பாருங்க. அது நமக்கு மேல போடப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், அது நீதியின் வஸ்திரம், அது நீதியின் சால்வை. அந்த சாக்கு உடைய எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள மரித்து ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அதுதான் நீதியின் வஸ்திரம். அப்போ முதல்ல இருந்த சாக்கு வஸ்திரம் அது பழைய மனிதன், அத புறம்ப தள்ளிட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த இந்த புதிய மனுஷனை, இந்த புதிய ஆவிய நம்ம ஏற்றுக்கொண்டு நம் புது சிருஷ்டிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளத்துல புதிதான ஆவி வந்துச்சு. என்ன புதிதான ஆவி வந்துருச்சு? நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயம் இல்லை, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறேன், பாவம் என்கிட்ட ஆளுகை செய்ய முடியாது, நான் தேவனுக்கேற்ற நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த கல்வாரி சிலுவை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. இது நமக்கு மீட்டு தந்திருக்கிறது. நான் ஆதியில இழந்து போன மகிமைய தேவன் நம்மை மீட்டெடுத்து நம்மை மகிமைக்குரியவர்களாக, கனத்துக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார். எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினாரோ அப்படியே தேவன் யாரை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார், அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இந்த புதிய வஸ்திரத்தை நான் அணிந்திருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வாழணும், அவ்வளவுதான்.
இந்த புதிய வஸ்திரம் என்ன சொல்லுது? உனக்குள்ள மெய்யான நீதியும் பரிசுத்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு அந்த சாக்காடு என்ன சொல்லுச்சு? ஆதாம் செய்த பாவத்தினால வந்த அத்தனை அசுத்தங்களும் அத்தனை வேண்டாத காரியங்களும் வந்துருச்சுன்னு சொல்லுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல் எதை சொல்லுது? ஒரு புதிய வஸ்திரத்தை நான் தரிச்சிருக்கிறேன், இது பரிசுத்தம், இது தேவனுடைய நீதி. அப்போ எந்த நீதியும் செய்யாம தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எப்படி அந்த பழத்தை புசிக்காமலே நாம் பாவிகள் ஆக்கப்பட்டோமோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட்டு, அதான் நம்ம மெய்யான போஜனத்துல பார்த்தோம்ல, அவ என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு சொன்னாரே, இந்த போஜனத்தின் நிமித்தமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அன்றைக்கு அந்த போஜனம் பாவியாக்கியது, இன்றைக்கு இந்த போஜனம் நம்மை நீதியாக்குகிறது. அதான் 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே, அதாவது இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியா இருக்கிறார். ஆகவே அவர் நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 33 16 வசனம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 23:6 இப்படித்தான் சொல்லுகிறது. அவர் நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமமா. அவருடைய நாமம் நம்ம எத்தனையோ நாமங்களை அறிஞ்சிருக்கிறோம்ல. அவர் வல்லவர், நல்லவர், அன்புள்ளவர், அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளவர், நித்திய தேவன், அவர் சமாதான பிரபு, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் யெகோவா என்பது ஏகோவா ஈரே, அவர் நாமம் ஏகோவா ராஃபா, அவர் ஏகோவா ஷமா, நம்மோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி அநேக நாமங்களை, அவருடைய நேம் நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். அந்த விதத்துல இதுல அவர் நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இப்போ அந்த நாமத்து நிமித்தம் அவருடைய நாமமே நமக்கு இந்த தைரியத்தை கொண்டு வருகிறது. அவர் என்னுடைய நீதியா இருக்கிறார், ஆகவே நான் நீதிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வேன். பாருங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எப்படி ஒரு ராஜா வீட்டு குமாரன், ஒரு ராஜகுமாரன் ஒரு ரோட்டு கடையில நின்று ஒரு டீ சாப்பிட்டனா அதை எப்படி சொல்லுவோம்? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பெரிய இடத்து பிள்ளை, அந்த இடத்துக்குரிய மதிப்புக்கு தக்க நடக்க வேண்டாமா அப்படின்னு தானே நாமே சொல்லுவோம். அப்போ எந்த ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோமோ அதுக்கு தக்க நடந்துக்கிடணும் அப்படிங்கறது தானே அந்த உலகத்தோட எதிர்பார்ப்பு. இது ரோட்டு கடைகள்ல சாப்பிடுறது தப்பே இல்லை. அது சில பேருக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. ஆனா அந்த இடத்துல ஒரு நாட்டின் ஆளுகிறவங்க நின்று சாப்பிட முடியுமா? அது அவர்களுக்கு தகுதியா இருக்குமா? இருக்காது. அப்படி போலதான் நாம இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய நீதி ஆயிட்டோம்ல. நமக்கு இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களும் அவருடைய மகிமையும் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை நமக்கு மீட்டு கொடுத்திருக்குல்ல. அந்த தகுதிக்கு தக்க நம்ம நடந்து கொள்ளணும். இதைத்தான் வேதம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. நீ தகுதி உள்ளவளா இருந்தா தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் என்பது அல்ல. ஆண்டோட ரத்தம் உன்னை தகுதிப்படுத்திருக்கிறது. ஆகவே அதற்கு தக்க நீ நடந்துக்கோ, அப்போ உனக்கு ஆசீர்வாதங்கிறது தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்று தருகிறது. பாருங்களேன், எவ்வளவு ஒரு அருமையான ரகசியம், எவ்வளவு ஒரு அருமையான சத்தியம். சாக்கு அடைய கலத்தி போட்டுட்டு நம்மளையெல்லாம் அப்படி சால்வையினால கர்த்தர் மூடி அப்படியே பழைய மனுஷனெல்லாம் புறம்பே தள்ளிட்டு நம்மை ஒரு புது மனுஷியாக அவர் மாற்றி இருக்கிறார். இந்த புதிய மனுஷன்ல தான் மெய்யான நீதியும் பரிசுத்தமும் அடங்கி இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய சாயல் இருக்கிறது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். எப்படி அன்னைக்கு ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்களோ, எப்படி அவங்க தேவனுடைய கேரக்டர் படி, தேவனுடைய குணாதிசயத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்களோ, அதே புதிய மனுஷனை நீங்களும் தரிச்சுக்கோங்க என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த மெய்யான நீதி என்பது நம்மை பழைய மனுஷன் என்கிற அடையாளத்துல இருந்து மாற்றி ஒரு புது ஐடி கார்டை நமக்கு கொடுக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு ஐடி கார்டு, ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்தா நமக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கப்படும். ஒரு நிறுவனங்கள்ல, பலவிதமான தொழில் நிறுவனங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல, மருத்துவ நிறுவனங்கள், என்ன நிறுவனங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு தக்க ஒரு ஐடி கார்டு, அடையாள அட்டை வழங்கப்படும். அந்த அடையாள அட்டை அவங்க யாருக்கு பணி செய்கிறவர்கள், எந்த நிறுவனத்தின் பணியாள் என்பதை அது காட்டும். அதை பார்க்கும் பொழுதே, இவங்க இப்படி தகுதியில உள்ளவங்க, இவங்க இப்படி மேன்மை உள்ளவங்க, இவங்களுக்கு இன்ன விதமான
ஆசீர்வாதங்கள்லாம் அவங்க பின்னாடி உண்டு அப்படிங்கிறது அந்த ஐடி கார்டே காட்டும். இந்த ஸ்கூல்ல இந்த பிள்ளை படிக்குது, இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க டாக்டரா இருக்காங்க, இந்த நிறுவனத்துல இவங்க பெரிய பதவியில இருக்காங்க, கவர்மெண்ட் கொடுக்குற அடையாள அட்டைகள் உண்டு, தனியார்களில் கொடுக்குற அடையாள அட்டைகள் உண்டு. ஒன்னொன்னும் ஒவ்வொரு தகுதியை ஒவ்வொரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய தன்மையை காட்டுகிறது. இப்போ பரலோகம் நமக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்துருக்கு. அது என்ன அடையாள அட்டை? தேவ நீதி அப்படிங்கிற அட்டை. பாருங்களேன், புதிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு அடையாள அட்டை. அன்னைக்கு ஆதாம் பாவம் செய்து பழைய மனுஷனா போனா அந்த தேவ சுபாவம் அங்க இருந்து மாறி போச்சு, தேவ மகிமை விலகி போச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி இரத்தம் அதை நமக்கு மீட்டெடுத்து நம்மை புதிய மனுஷனாய் ஆக்கி மாற்றி இருக்கிறது, புதிய அடையாளத்தை நமக்கு தந்திருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நாம் அனைவரும், அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்ட நாம் அனைவரும் இந்த அடையாள அட்டையை நம்ம பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த அடையாளத்தோட இருக்கிற நீ இந்த குறிப்பிட்ட தப்ப நீ செய்யலாமா? நீ இந்த ஐடென்டிட்டியில இருக்கிறல்ல, நீ இந்த யூனிஃபார்ம்ல இருக்கிறல்ல, இந்த யூனிஃபார்முக்கு ஏற்ற விதத்துலதான் நீ நடந்து கொள்ளணும். இந்த ஐடென்டிட்டி, இந்த கார்டு ஒண்ணு நீ அணிஞ்சிருக்கிறல்ல, இதுக்கு தக்கதான் நீ நடந்து கொள்ளணும். அதுக்கு மாறா நீ நடக்கணும்னா ஐடி கழுத்தி தூரவை, இந்த யூனிஃபார்மை எடுத்து மாத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கு அவ்வளோ வேல்யூ, மதிப்பு இருக்கு பாருங்க. அது போலதான் இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்கி, நம்மை நீதிமான் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை கொடுத்து, புதிய மனுஷன் அப்படிங்கிற சால்வையை கொடுத்துருக்குன்னா அதுக்கு அந்த தகுதிக்கு தக்கதான் நம்ம நடக்கணும். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ நம்ம புதிய மனுஷன்கிற ஐடி கார்டை நம்ம அணிந்திருக்கிறோம், புதிய மனுஷன்கிற அந்த சால்வைய நம்ம அணிந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய தகுதி என்ன? வேண்டாத பேச்சு, கேலி பேச்சு, ஏளன பேச்சு இதெல்லாம் தகுதியாயிராது. நமக்குரிய தகுதி என்ன? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு, பரியாசம், புத்தியினமான பேச்சு இதெல்லாம் தகாதவைகள். அப்போ வம்பு, பரியாசம், புத்தியினமான பேச்சு இதெல்லாம் நம்ம பேசலாமா? பேசக்கூட, இது தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் புதிய மனுஷனுக்குரிய தகுதி இல்ல. இந்த புதிய மனுஷன் யாரு? நம்ம நல்லா தெளிவா பார்த்துட்டே இருக்கிறோம். புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான். இந்த வார்த்தையை அவளோடு கேட்டுக்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா, இயேசுவை நம்புறீங்கன்னா, நீங்க தான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரமாகிய அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சுவிகாரத்தை பெற்றவர்கள். இப்போ இவங்களுக்கு தான் சொல்லுது, நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. ரொம்ப வாழ்க்கையில கசப்பான சூழ்நிலைகள் வருதில்ல, இக்கட்டான சூழ்நிலைகள் வருதில்ல, கஷ்டமான சூழ்நிலைகள் வருதில்ல, அதுலலாம் நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். துதி செய்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்குது. துதி செலுத்திக்கிட்டே இருங்க. அதுதான் அவருடைய நீதி. இயேசு கிறிஸ்துடைய நீதின்னு சொல்லும் போது, அன்னைக்கு ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிருப்பாங்க? சந்தோஷமா இன்பமா பரலோகத்துல ஏதேன்ல தேவனோடு உறவாடி நடமாடி அப்படியே துதிச்சு கொண்டே இருந்திருப்பாங்கல்ல. அந்த துதிக்குள்ளதான் ஆண்டவர் உங்களை இருக்க சொல்றாரு. அதுதான் உன்னுடைய தகுதிங்கிறாரு. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. சொல்லிட்டு நடமாடிட்டு பாடிக்கிட்டே இருங்க. சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் மத்தியில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆராதனையை ஆண்டவரையே கீழே கொண்டு வருகிறது. ஆராதனை பரலோகத்தை விட்டு தேவனை நம்ம பக்கமா கொண்டு வந்து நமக்காக எதையாவது செய்ய வைக்கிறது, நமக்காக தேவ தூதர்களை செயல்பட வைக்கிறது. ஆகவே நாம் புதிய மனுஷனுக்குரிய தகுதியோடு நடந்து கொள்றதுன்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டியதுதான். புதிய மனுஷனுடைய தகுதிக்கு நடந்து கொள்ளணும்னு சொன்னா நம்ம ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் யாரு செய்யறா? நம்மளால எதையாவது செய்ய முடியுமா? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தன்னு சொல்லணும். சுய நீதியை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் ஒழுங்கா இருப்பேன், நான் ஒழுங்கா பைபிள் படிப்பேன், நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போவேன், நான் இப்படி எல்லாம் முழங்கால நிப்பேன், நான் இப்படி தேவனை பிரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அதெல்லாம் 4 நாளைக்கு தான் உதவும், அதுக்கு மேல போகாது. ஆனா இந்த வசனம் சொல்லுது பாத்தீங்களா, எபேசியர் 4:23, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. புதிதான ஆவினா தேவனுடைய பரிசுத்த ஆவி. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குள்ளாக நாம இருந்து
இந்த புதிதான ஆவியினால நம்ம சிந்திச்சு, இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போறேன், இந்த ஆவியானவர் என்னை சத்தியத்திற்குள்ள நடத்துகிறார், இந்த ஆவியானவர் என்னை வேதத்தை படிப்பதற்கு துணை செய்கிறார், இந்த ஆவியானவர் எனக்கு ஜெபிக்க துணை செய்கிறார், இந்த ஆவியானவர் என்னை வெற்றியான ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத பரிசுத்தமான அநீதி இல்லாத நீதியுள்ள வாழ்க்கை, அந்த பழைய மனுஷன் இல்லாத புதிய மனுஷனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு நம்ம வாழ முடியும். இந்த ஆவியானவரோடு கூட சேர்ந்தாதான் இப்படி வாழ முடியும்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. இந்த பழைய மனுஷன் நம்ம தள்ளிட்டோம், புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால புதிய மனுஷன் ஆக்கப்பட்டிருக்கிறோம், மெய்யான நீதியில நம்ம தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஆடை மெய்யான நீதி, அதற்கேற்ற தகுதியோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்ம அழைக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தரிப்பிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்காக ஆண்டவரே நீங்க ஒரு புது மனுஷனா எங்களை மாற்றி இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிற அனுபவம் என்பது என்ன, உங்க நீதி என்பது என்ன என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி உங்க தரத்துல, உங்க தன்மையில, உங்க ஸ்டாண்டர்ட்ல நாங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க எங்களுக்கு போதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பழைய மனுஷனை களைந்து போட்டு பாவ செயல்களை எல்லாம் ஒழித்து விட்டு நீங்க உங்க ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்திருக்கிறதுனால, நீதிமான்கிற ஐடென்டிட்டி எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால, அந்த அடையாள அட்டை எங்களை புதிய மனுஷன் என்று சொல்லி எங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறதுனால, இந்த புதிய மனுஷனுக்குரிய சிந்தையோட கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த அந்த சிந்தையில நாங்க நடந்து கொள்ள உதவி செய்யுங்க, கனி கொடுக்க உதவி செய்யுங்க, அநேகருக்கு நன்மை செய்ய உதவி செய்யுங்க, அநேகருக்கு நற்காரியங்களை அறிவிக்க உதவி செய்யுங்க, உம்முடைய அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம். மெய்யான நீதியும் பரிசுத்தமும் எங்களை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Nizari, 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 nizari,